டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவிகளை எதிர்பார்த்து உடன்படிக்கை செய்யவில்லை எதிர்க்கட்சி தலைவர் சஜித். நல்லூர் கந்தனுக்கு நாளை கொடியேற்றம். ஆலய சுற்று வீதிகளில் இன்று முதல் போக்குவரத்துக்கு தடை. கேரளா வயநாடு கிராமத்தை போன்று பொன்னாவளி கௌதாரிமுனை கிராமங்கள் அழிவடையும். ஸ்ரீதரன். முல்லைத்தீவு கேப்பாப்புளவில் மின்சாரம் தாக்கியதில் சிப்பாய் மரணம். கரவட்டியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட மதில்கள் இடித்து அழிப்பு. நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விபத்து, 5 பேர் மரணம். தொடர்வென விரிவான செய்திகள். எந்தவித பதவிகளையும் எதிர்பார்த்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது வேட்பாளர்களுக்கான ஆதரவு குறித்து பரவலாக பேசப்படுகிறது. கைச்சாத்திடப்பட்ட 2 கட்சிகளுக்கும் தெளிவானதொரு கொள்கை இருக்கிறது. பதவிகளையோ வேறு வகையான சலுகைகளையோ எதிர்பார்க்கும் கட்சிகளை எம்மோடு நாம் இணைத்துக் கொள்ளவில்லை. இதே சுத்தியுடன் மக்களுக்கு சேவை செய்வதற்கு முன் வருகின்றவர்களை மாத்திரமே நாம் எம்முடன் இணைத்துக் கொள்கின்றோம். எனவே சலுகைகளையோ வேறு கோரிக்கைகளையோ முன்வைத்து தம்மிடம் எவரும் பேரம் பேச முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று காலையிலிருந்து நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட இருக்கிறது. குறித்த வீதி தடை செப்டம்பர் 4ஆம் நாள் மாலை வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்துவிடப்படும். வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து யாழ் நகரை அடைய முடியும் என்பதுடன் ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலேயே பயணிக்க முடியும். வீதி தடைகளை அமைப்பது தொடர்பாக துறைசார் அதிகாரிகளால் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. யாழ் மாநகர ஆணையாளர் எஸ் கிருஷ்ணேந்திரன், யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காளிங்க ஜெயசிங்க உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள், மாநகர சபை அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தில் இருக்கின்ற வயநாடு கிராமம் அழிவடைந்ததை போன்று இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பொன்னாவளி கௌதாரிமுனை கிராமமும் அழிவடைந்து இலங்கையின் வரைபடத்தில் இருந்து இல்லாமல் போகும் அபாயம் காணப்படுகிறது. பேரழிவை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அரையாண்டின் அரசிறை நிலைப்பாட்டு அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே ஸ்ரீதரன் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்த வயநாடு தற்போது காணாமல் போயுள்ளது. 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களை காணவில்லை. ஒற்றை இரவில் நடந்த அனர்த்தத்தில் ஒரு ஊரே காணாமல் போயுள்ளது. ஊரை காணவில்லை, இங்கிருந்த மக்களை காணவில்லை என கதறி அழுதார்கள். இணையதளங்களில் பார்த்தேன், மனிதனின் கண்டுபிடிப்புகள் இங்கே தோற்று போயுள்ளன. இயற்கை பேரழிவுக்கு முன்னால் மனிதன் மண்டியிட்டு கிடக்கின்றான் என்பதையே இந்த சம்பவம் நமக்கு பாடமாக காட்டியுள்ளது. சாதி மதமின்றி ஊர் கடந்து எந்த வேறுபாடுகளுமின்றி உதவுகின்ற மக்களை பார்க்கின்றோம். முண்டக்கை, சூரல் மலை உள்ளிட்ட சில கிராமங்களையும் காணவில்லை. தாயை காணவில்லை, தந்தையை காணவில்லை என்று பிள்ளைகள் கதறுவதை பார்க்கும்போது மனம் விரும்பியது. இது இயற்கை பேரிடராகும். இந்த நிலைமைகளை பார்க்கும்போது 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எமது மக்கள் முள்ளிவாய்க்காலுக்கு சென்றபோது நேர்ந்தவையே எனக்கு நினைவுக்கு வந்தது. வயநாடு நிலைமை இயற்கையானது, ஆனால் இங்கே நடந்தது செயற்கையானது. அதேவேளை கௌதாரிமுனையில் மக்கள் 6 வருடங்களுக்கு முன்னர் போராடினார்கள். மண்மேடுகளை அள்ள வேண்டாம் என்றும் கோரினர். அந்த பிரதேசத்தை வரைபடத்தில் இருந்தே இல்லாமல் போகும் அளவுக்கு நீதித்துறையே அனுமதி வழங்கியுள்ளதென்றால் நீதி தராசு எங்குள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையை காப்பாற்ற மக்கள் போராடினார்கள். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பொன்னாவளி கிராமமும் மற்றும் கௌதாரிமுனை கிராமமும் இலங்கை
இலங்கையின் வரைபடத்தில் இருந்தே காணாமல் போகிறது. இந்த 2 கிராமங்களையும் காப்பாற்ற வேண்டும். அங்குள்ள இயற்கைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கேயும் ஒரு வயநாடு உருவாகிவிடக் கூடாது என்று உயரிய சபையில் வலியுறுத்துகின்றேன் எனவும் ஸ்ரீதரன் இவ்வாறு குறிப்பிட்டார். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாமொன்றில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயொருவர் மின்சாரம் தாக்கி மரணமடைந்திருப்பதாக ராணுவ போலீசார் குறிப்பிடுகின்றனர். கேப்பாப்புலவு பகுதியில் 6வது காலாட் படையில் கடமையாற்றும் கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய லான்ஸ் கோப்பரல் நிலையுடைய சிப்பாய் ஒருவரே இவ்வாறு உயிர் இழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது உயிர் இழப்பு தொடர்பில் ராணுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதுடன் சடலம் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கரவட்டி பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட நெல்லியடி நகரம் கரணவாய் வடக்கு ஆகிய பிரதேசங்களில் இருவேறு காணி உரிமையாளர்களால் பிரதேச சபையின் உரிய அனுமதியின்றி தொடர்ந்தும் கட்டப்பட்டு வந்த மதில்கள் இடித்து அழிக்கப்பட்டுள்ளன. நேற்று காலை 10:30 மணியளவில் கரணவாய் வடக்கு நவிண்டில் பிரதேசத்தில் உள்ள மதிலொன்றும் இடித்து அழிக்கப்பட்டது. இதேவேளை நேற்று மதியம் நெல்லியடி நகர பஸ் திரைப்படத்தின் பின்னால் உள்ள வீடொன்றின் மதிலும் பிரதேச சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்டதால் இடித்து அழிக்கப்பட்டது. சமீப காலமாக அனுமதி பெறாமல் கட்டிடங்கள் மதில்கள் கட்டப்பட்டு வருகின்றமை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாத நிலை காணப்படுவதாகவும் இதன் காரணமாக 1987 ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் 49வது பிரிவுக்கு முரணாக தொடர்ந்து மதில்கள் கட்டப்பட்டு வந்த காரணத்தினால் பிரிவு 52க்கு அமைவாக இடித்து அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பில் பிரதேச சபையினரால் கடந்த 1 வருடமாக நேரடியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு பல்வேறு கடிதங்களும் வழங்கப்பட்டு வந்த நிலையிலும் அதனை மீறி தொடர்ந்து கட்டப்பட்ட காரணத்தினால் இவை இடித்து அளிக்கப்பட்டதாக பிரதேச சபை தரப்பினரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விரு நடவடிக்கைகளும் கருவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் ஹம் சனாதன் தலைமையில் இடம்பெற்றது. சம்பவ இடங்களில் கருவட்டி பிரதேச சபையின் துறைசார் உத்தியோகஸ்தர்களும் நெல்லியடி போலீசாரும் பிரசன்னமாக இருந்தனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நேபாளம் காத்மண்டுவில் இருந்து ரசுவா நோக்கி சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென்று கட்டுப்பாட்டு இழந்து விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஏர் பைனஸ்டி என்கின்ற ஹெலிகாப்டர் நேற்று பிற்பகலில் நுவாகோட்டின் சிஃப்புரி பகுதியில் விபத்துக்குள்ளாகியது. இந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் தீயில் கருகி மரணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக வெளியான அறிக்கையின்படி ஹெலிகாப்டர் காத்மண்டுவில் இருந்து ரசுவா நோக்கி சென்று கொண்டிருந்த போது நுவாகோட் மாவட்டத்தில் உள்ள சூர்யா சவுர் 7 என்கின்ற மலையில் மோதியுள்ளது. விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் அதிகாரிகள் மீட்புக் குழுவை சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் ஹெலிகாப்டர் காத்மண்டுவில் இருந்து பிற்பகல் 1:54 மணிக்கு புறப்பட்டதாக கூறப்படுகிறது. சூர்யா சவுரை அடைந்த பிறகு ஹெலிகாப்டர் அதிகாரிகளுடனான தொடர்பை இழந்துள்ளது. ஹெலிகாப்டர் புறப்பட்ட 3 நிமிடங்களில் தொடர்பை இழந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.